பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. Now God of hope fill you with all joy and peace in believing that He may abound in hope through the power of the Holy Ghost. இந்த செய்தியை கேட்கிற எனதருமை சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கை எதனால் வருகிறதுனா பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால், பவர் ஆஃப் ஹோலி கோஸ்ட். நம்பிக்கையே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. வரும் நடக்கும் என்று நம்பி தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், கண்டிப்பாக நடக்கும். இந்த நம்பிக்கை நமக்குள்ள பெருக வேண்டும். நம்பிக்கையின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை தான் தேவன், தேவனே நம்பிக்கை. We should believe to the Lord. Whatever you ask, God may provide you and He may keep you. He is the rock, He is the seed, the Lord of Lords, the King of Kings. எனவே இதனால் என்ன நடக்கிறது? விசுவாசம் உண்டாகிறது. நம்பிக்கை உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. இந்த விசுவாசம் என்ன தருகிறது? சகல விதமான சந்தோஷம், எல்லா விதமான மகிழ்ச்சி, நீங்கள் எதிர்பார்த்திராத சந்தோஷங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பிலிப்பியர் 4:4 பார்க்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். தேவன் விரும்புவதெல்லாம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று. இந்த சந்தோஷம் எதை தருகிறது? சமாதானத்தை நிரப்புகிறது, சமாதானத்தை தருகிறது. எனவே சந்தோஷம், சமாதானம் நம்பிக்கையின் தேவனால் வருகிறது. இந்த நம்பிக்கையின் தேவன் எங்கிருந்து வரப்படுகிறது? பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினாலே. இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை கேட்க எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை பரிசுத்த ஆவியின் பலத்தோடு வருகிறது அல்லவா? எனவே ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை தான், நம்பிக்கையே தேவனாயிருக்கிறீர். இது தேவன் நமக்குள்ள வருகிற பொழுது, வாசம் செய்கிற பொழுது நமக்கு விசுவாசம் ஏற்படுகிறது. எனவே விசுவாசத்தினாலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன் உங்கள் இல்லத்திலே இன்று அசைவாடுகிறார். ஒருவேளை எனக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லாதீங்க, சமாதானம் இல்லைன்னு சொல்லாதீங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை உருவாக்குகிறார். எனவே தேவனை நம்பி இருப்போம், அவரே எல்லா காரியங்களையும் செய்வார். என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம், நம்பிக்கை வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய பலன் உங்களுக்கு தேவை. அந்த பலம்தான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். எனவே ஆண்டவரே என்னை ஆவியினால் நிரப்புங்க, எனக்கு பலத்தை தாங்க, எனக்கு நம்பிக்கையை தாங்க, எனக்கு விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. அதனால் மகிழ்ச்சியும் சமாதானம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இறைவன் நோக்கி பார்க்கலாமா? வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில் ஒரு விசை கூட துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ரோமர் 15:13 படி ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நிரப்பும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. விசுவாசம், நம்பிக்கை, மகிழ்ச்சி, சமாதானம் அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.